சார், அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பிசிக்கலி ஷீ இஸ் ஆல் ரைட். ஆனா மூளையில் ஏற்பட்ட அதிர்ச்சினால அவளுக்கு பழைய ஞாபகம் திரும்பல. அவ யாரு என்ன தூரமோ எனக்கு புரியல. சோ பேப்பர்ல அவ போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்தா ஏதாவது பலன் கிடைக்குமான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல்சோ a good idea. அது வரைக்கும் அந்த பொண்ணை ஏதாவது ஒரு அனாதாசிரமத்தை சேர்த்தலாமே. நோ சார், பார்த்தா படிச்சவளா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவளா தோணுது. அதனால ஏதாவது தகவல் கிடைக்கிற வரைக்கும் எங்க பொறுப்புலயே எங்க வீட்லயே இருக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாங்க அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? ஓ ஷூர். பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். அம்மா இதெல்லாம்? ஆமாம்மா, இந்த படங்கள்லாம் என் மகன் வரைஞ்சதுதான். உங்க மகன் நோயாளிங்களுக்கு வைத்தியம் மட்டும்தான் பாப்பாரு நினைச்சேன். அற்புதமா ஓவியம் கூட வரைஞ்சிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓ, நீங்க வந்தத நான் கவனிக்கவே இல்லை. வாங்க வாங்க உட்காருங்க. டேக் யுவர் சீட். அம்மா, இந்த போலீஸ்ல எதுக்கு வந்திருக்காங்க? நோ நோ, அவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ். வழியில பார்த்தேன், டீ சாப்பிட்டு போல வாங்கன்னு கூப்பிட்டா வந்திருக்காங்க. பள்ளி, ஏமா டீ கொண்டு வாமா. என்னங்க உங்களைத்தான். நீங்க குன்னூருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2 மாசம் இருக்குங்களா? ஓகே, இதுக்கு முன்னால எங்க இருந்தீங்க? தெரியாது. உங்க பேரு? தெரியாது. இல்லீங்க, அதாவது வந்து என்ன எதுவுமே கேட்காதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது ப்ளீஸ். ஓகே ஓகே, எடுத்துங்க பாருங்க. பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இவளுக்கு இப்ப ஒரு குறையா? பேர் கூட நினைவுக்கு வரலையே. மகாலட்சுமி. அம்மா, பேர் நாம வச்சிடுவோம். லக்ஷ்மி எப்படி இருக்கு? ஏ லட்சுமி, உனக்கு பிடிச்சிருக்கா? அதான் நீங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே, அப்படியே கூப்பிடுங்க. அப்ப நாங்க வரோம். ஓகே. இந்த போலீஸ் ட்ரெஸ் பார்த்தாலே ஜர்க்குன்னு ஒரு ஜர்க் அடிக்குது. அடிக்கடி போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன பயமுறுத்தாதீங்க. நான் இப்படி இங்கே இருந்துடுறேன். ஆமா தம்பி, அவன் நிம்மதியா எங்கே இருக்கட்டுமே. சட்டம் தெரியாம பேசாதீங்கம்மா. லட்சுமியோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இவளை ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படின்னா என்ன யாரோட வேணாலும் அனுப்பிடுவீங்களா? நோ, உன்னுடைய போட்டோ எடுத்து பத்திரிகையில விளம்பரப்படுத்தி நீ இருக்கிற இடத்த சொன்னா உன்னை விட்டு பிரிஞ்ச சொந்தக்காரங்க உன்னை தேடி வரலாம் இல்லையா? அதுவும் தக்க ஆதாரத்தோட வரவங்கிட்ட தான் உன்னை ஒப்படைப்போம். தங்கா, நீ என்ன பண்ற? போட்டோ எடுக்க ஒரு ஆள் வேணும், நான் கூட்டிட்டு வரேன். யூ ஆர் ரைட். ஏன் அலையற? ஆங்கிள் பாக்குறேன். அதெல்லாம் இங்க கிடைக்காதியா? போட்டோ எடுக்கிறவங்க எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. எனக்கு ஸ்டுடியோல 1000 வேலை இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கலரா மாத்தணும். என் டயத்தை இப்படி வேஸ்ட் பண்றீங்களா? என்ன பொல்லாத ஸ்டுடியோ வச்சிருக்கிற நீ? ஒரு திண்ணை மேல ரூம் கட்டி இருக்கிற. நான் எப்ப வந்து பார்த்தாலும் ஈ அடிச்சுன்னு இருக்கிற. ஒரு வேலை கிடைச்ச உடனே ஏறிக்கிறிய. சரி சரி, இப்படி நில்லு. எதுக்கு? போட்டோ எடுக்கணும்பா. வா 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 வா. ஒரு நல்ல போஸ் கொடுப்பா. லெஃப்ட் திரும்பு. இப்படி இல்லையா? இப்படி. ஏய், என்ன மூஞ்சில கை வைக்கிற? நான் வைக்க ஆரம்பிச்சேன்னா பயங்கரமா இருக்கும் தெரியுமா? சரி, மன்னிச்சுக்கோப்பா மன்னிச்சுக்கோப்பா. ஸ்டெடி, ரெடி, ஸ்மைல். சரி நீ போ. அட பாவி, எடுக்கவே இல்லையே நீ. உன்னை வச்சு ஒத்திக்க தான்ப்பா பார்த்தேன். அதுக்கே 5 பக்கம் சாய வச்ச என்ன? அந்த பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும்போது ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக. தங்கா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. வணக்கம் சார். வணக்கம். இவங்க தானே? கொஞ்சம் இப்படி நில்லுமா. சார், இந்த முகத்துக்கு ப்ரொஃபைல் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிஸ்டர், ப்ரொஃபைல் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஒழுங்கு எடுத்து கொடுங்க, அதுவே போதும். ஓகே சார். ஓகே. ஓகே வா சார், ஒரு 100 காப்பி போட்டுட்டுமா? 100? பத்திரிகை விளம்பரத்துக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 100 பத்திரிகை இருக்குதான். நத்திங் டூயிங். 1+3 போதும். வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 8 காப்பி போட்டுறேனே. 8 நல்ல நம்பர். தம்பி. யார கூப்பிட்ட? ஒன்னதான்ப்பா. சீக்கிரமா போய் ஒரு டாக்ஸி கொண்டா. கூப்பிட்டது தம்பி, எடுத்துன்னு வர சொல்றது டாக்ஸியா? அவ்வளவு திமிரா அவனுக்கு? நடந்து போயா. சரி, டாக்ஸி துட்டம் பில்ல சேர்த்துறேன். அச்சமா. என்னம்மா, உடம்பு பரவாயில்லையா? காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா? குட் மார்னிங் டாக்டர். லக்ஷ்மி, நீ எங்க இங்க வந்த? நோயாளிகளோட சௌகரியத்தை கவனிக்க வந்துட்டேன் டாக்டர். அப்படின்னா? அப்படின்னா வீட்ல எனக்கு இருக்க போர் அடிக்குது,
ஏதாவது வேலை பார்க்கணும். அந்த வேலை மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். குட் குட், நல்ல பிலாசபி. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? நான் ஏன் ஆட்சேபம் சொல்றேன்? ஃப்ரீ சர்வீஸ். கேரி ஆன். அம்மா, நேத்து லட்சுமி வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு நரசிங்கம் வந்துட்டா. அப்படியா? ஒரு வேலையும் செய்யாம இல்ல, போர் அடிக்குது, நானும் நோயாளிகளை கவனிக்கலான்னு அங்க வந்துட்டா. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன காலங்காத்திலே தம்பதி சமேதம் புறப்பட்டீங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். விருந்தா? எனக்கா? ஆமா, பிழைக்கவே மாட்டாருன்னு எல்லாரும் கைவிட்டு எங்க அப்பாவை நீங்க காப்பாத்தினீங்க இல்லையா? இப்ப அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா ஆரோக்கியத்தோட இருக்காரு. அவர்தான் டாக்டருக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நீங்களும் அம்மாவும் இந்த விருந்துல கலந்துகிட்டா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவங்க யாரு? தற்சமயம் எங்க வீட்டுலதான் இருக்கா. பேர் லட்சுமி. இவங்களையும் விருந்துக்கு கூட்டிட்டு வாங்களேன். லட்சுமி, நீயும் தவறாம வாமா. லட்சுமிய நான் கூட்டிட்டு வரேன். வாங்க டாக்டர். அப்பா, டாக்டர் வந்திருக்காரு. உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க டாக்டர் வாங்க. கமலா, டின்னர்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. ஓ, அப்ப சாப்பிட போலாமே. வந்தோடனே சாப்பாடா? என்டர்டைன்மெண்ட் ஒண்ணுமே இல்லையா? என்னங்க டாக்டர் சொல்ற மாதிரி வந்திருக்கிறவங்களை யாராவது பண்ண நல்லா இருக்கும்ல? யார போய் கேட்க சொல்ற? அந்த பொண்ணு லட்சணமா இருக்காளே, அவளையே பாட சொல்லாம. ஆமா லட்சுமி, நீயே பாட. மோனோ, எனக்கு ப்ளீஸ், எனக்காக ஒரு பாட்டு பாட. உங்களுக்காகவா? எஸ். ஓகே. நான் பாடும் ராகம் ஆனந்த ராகம் தான், சந்தோஷம் தானே, வருவது சங்கீதம் தானே, இன்பங்கள் கொள்ளை, நான் இங்கு நான் இல்லை, சோகங்கள் இல்லை, மலர்ந்தது ஆனந்த முல்லை. என்னோடு சேர்ந்து வானமும் கானங்கள் பாடாதோ, அன்பான நெஞ்சம் தாலாட்டும் என் பெண்மை கண்மூடுதோ, நெஞ்சோடு கேள்வி கேளாமல் நான் இங்கு வாழ்கின்றேன், சந்தோஷம் ஒன்றே காண்கின்றேன், சொந்தங்கள் கொண்டாடினேன், எல்லாமே மறந்து இன்பங்கள் சுமந்து எப்போதும் பண்பாடினேன். நான் பாடும் ராகம் ஆனந்த ராகம் தான், சந்தோஷம் தானே, வருவது சங்கீதம் தானே.
மறந்து அன்பில் தான் விழுந்து பெண்ணுள்ளம் பண்பாடுது நான் பாடும் ராகம் ஆனந்த ராகம் சந்தோஷம் தானே வருவது சங்கீதம் தானே இன்பங்கள் கொள்ளை நான் இங்கு நான் இல்லை சோகம்